الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. உலகத்தில் வாழ்ந்த அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் நிறைவாக தந்தரும் புரிவானாக. சிறப்பிற்குரிய தராவீஹினுடைய 16ஆம் நாளை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். தராவீஹின் சிந்தனையில் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அழகான ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மிடம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு, அதையும் இதிலே நாம் சேர்த்து கொண்டால் அழகாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு தேவையான நம்பிக்கையை பற்றி, அதுவும் குறிப்பாக அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுக்கிறானோ அந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிகள் நிறைய ஏராளம் குர்ஆனிலே கொட்டி கிடக்கிறது. பொறுமையாளர்களுக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதிகள், உண்மையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிகள், நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிகள், அவருடைய ஈமானிலே சோதனை நேரத்திலும் நிலைத்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிகள், மற்றவர்களுடைய அமானிதங்கள் விஷயத்தில் பேணி பார்ப்பவர்களுக்கு இறைவன் கொடுக்கிற வாக்குறுதிகள், மறைவான நேரங்களிலும் அல்லாஹ்விற்காக இறையச்சத்தோடு வாழ்பவர்களுக்கு இறைவன் தரக்கூடிய வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள் எதுவும் உலகத்திலேயே அவன் விட்டு உலகத்தில் இருந்து அவனுக்கு தள்ளி மறுமையில் தான் அதை பெற முடியும் என்பதல்ல. அல்லாஹ் எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் அது உலகத்திலேயே கிடைக்கும் என்பதற்கான அத்தாட்சிகளாகத்தான் இன்று ஓதப்பட்ட அழகான சூறாக்களில் சில ஆயத்துகள் வந்தது. குறிப்பாக சூரத்து நம்ல், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய பட்டாளமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது எறும்பினுடைய பட்டாளங்களும் சந்தித்து பேசிய சம்பவங்கள், அழகான சம்பவங்கள். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் கடந்த வருடம் பேசிய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். எறும்பை பற்றி நாம் பேசியிருப்போம். இன்று அதற்கு தொடர்ந்து அல்லாஹ் ஒரு சூறாவை சொல்கிறார். அந்த சூரத்தை நம்மள முடிக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி முடிப்பான்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் முடிப்பார். பல நிஅமத்துகளை வழங்கப்பட்டவர்களுக்கு இறைவன் அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுதே அந்த சூறாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று முடிப்பான். தன்னை அல்லாஹ் புகழ்ந்து முடிப்பான். அடுத்து வரக்கூடிய சூரா சூரத்துல் கஸஸ். அதற்கு பின்னாலே இன்று ஓதப்பட்டது சூரத்துல் அன்கபூத். நான் சொல்லுவது நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த சூரத்துல் கஸஸ் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த சூரா என்பது பலஸ்தீன் மக்களுக்கும், அங்க இருக்கிற கசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிச்சயம் ஓர் நாள் வெற்றி கிடைக்கும் என்பதற்கான அத்தாட்சிக்குரிய அழகான ஆயத்துகள் பொக்கிஷமாக உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூரா சூரத்துல் கஸஸ். அல்லாஹ் அந்த வெற்றியை அவர்களுக்கும் நமக்கும் தந்தரல் புரிவானாக. எண்ணற்ற விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் இந்த அவையிலே நாம் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். சூரத்துல் கஸஸிலே பெரும்பாலும் அல்லாஹ் சூரத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறான் என்றவுடன் ஒட்டுமொத்தமாக மூசாவினுடைய வரலாறை பேசுகிறான் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்துவிடக்கூடாது. ஃபிரௌனுக்கும் மூசாவை பற்றியும் அல்லாஹ் பேசினாலும் எல்லா வரலாற்றையும் பேசல. ஆங்காங்கே குர்ஆனிலே சில இடங்கள்ல பேசி இருக்கிறான். ஆனால் இந்த சூறாவிலே பிரத்யேகமாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய பிறப்பை பற்றி பேசியிருப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பால்குடியை பற்றி அல்லாஹ் பேசியிருப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வளர்ப்பை பற்றி பேசியிருப்பார். ஒரு அழகான ஒரு சூறா இந்த சூறா. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே சென்றது, அந்த ஊரில் இருந்து வெளியே சென்று அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அங்கு ஒரு மனிதன் கொலை செய்த விவரங்கள், இவைகள் எல்லாம் பேசுகிறாங்க. இன்று ஓதப்பட்ட சூரத்துல் கஸஸ். இறுதியாக அல்லாஹ் காரூனை பற்றி அல்லாஹ் பேசுவான். இப்பொழுது நாம் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். சூரத்துல் கஸஸ்ல ஒரு 7வது வசனம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஹி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தாய்க்கு நாம் வஹி அனுப்பினோம், அவர்கள் பால் குடிக்க சொல்லி வஹி அளிக்கும் பொழுது என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை துவக்குகிறார். இந்த ஆயத்து இறங்குவதற்கு முன்னால்
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மாவுக்கு வஹியாக வருகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்து இறங்கும் பொழுது சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வயிற்றுல இருக்கிறாங்க என்று தஃப்சீர்களிலே எழுதுகிறார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆயத்தை கேட்டதற்கு அப்புறம்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பிறக்க செய்கிறான். கையிலே பிறந்தவுடன் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, என்ன செய்யறது என்று தெரியாமல் ஆண் பிள்ளை தன் கையிலே இருக்கிறது. ஒரு பிறந்த குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும்? பச்சிலம் பிள்ளை, அழகான பிள்ளை, பிற்காலத்தில் ரசூலாக, பிற்காலத்தில் நபியாக, இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய ரசூலாக, இறைவனோடு பேசக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற ஒரு பிள்ளை தன் கையிலே தழுவிருக்கு என்றால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு அழகான பிள்ளையை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தன் வலது பக்கத்திலே அவர்கள் பால் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவு கொடுக்கிறான். இதான் இலாஹி, அதாவது அம்ரே இலாஹி என்று சொல்வார்கள், இறைவனுடைய கட்டளை என்று யாரும் மறுத்திட முடியாது. இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்க தாய் கூட மறுக்கல. இறைவனுடைய கட்டளை, இறைவன் எதை எனக்கு கொடுத்தானோ அதை சுமந்தேன், இறைவனுடைய நாட்டத்தில் எதை எனக்கு கிடைத்ததோ அதை பெற்றேன், இறைவன் எதை சொன்னானோ அதை செய்கிறேன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய்க்கு சொல்றான், அதை அப்படியே அந்த நெய் நதியில தோணியில வச்சிருங்க அப்படிங்கிறான். அவங்க எடுத்து வைக்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறார்கள். தோணியில வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் சந்தூக் ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கு. அந்த பெட்டியில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வரலாறு. வச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா அப்படியே ஒண்ணுமே செய்யல, என்ன செய்யறதுன்னே தெரியல. ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், ரொம்ப பயப்படாதீங்கன்னு சொல்லுவான். அப்படின்னா அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த பிள்ளையை திறந்து பாக்குறது, நல்லா இருக்கா, மறுபடியும் மூடிட்டாங்க. இப்ப அந்த தோணியை தள்ளுறாங்க, மறுபடியும் அதை பிடிச்சி ஒரு இழுக்கிறாங்க, மறுபடியும் பிடிச்சி தூக்குறாங்க, மறுபடியும் பாக்குறாங்க, புள்ள அழுகிறானா இல்லையா? ஒரு தாய் மனம் இல்லையா? அதை அனுப்புவதற்கு மனம் இல்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவியை மீறுவதற்கு மனம் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு தாய் பாசம் தின்னாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அடுத்தது சொல்றான், தூக்கி போட்டுருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ் என்ன சொல்றான், நீ அனுப்பு, பக்குஷமா இருக்காது, என் மேல நம்பிக்கை வை, உன் பிள்ளைய ஒண்ணு செய்ய மாட்டேன், நான் பாதுகாப்பேன், தூக்கி போடு. வலா தஹாஃபி வலா தஹ்ஸனி, இதுதான் முக்கியமான இடம். பயப்படாத, நான் ஒரு கட்டளை கொடுத்ததற்கு பின்னால் இதை செய்தால் எதை இழந்து விடுவோம் என்று நீ பயப்படாதே. வலா தஹாஃபி வலா தஹ்ஸனி, இழப்பை நினைத்து கவலைப்படாதே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான வசனம், இன்னா ராத்தூஹு இலைக்கி, நீ எதை இப்ப தூக்கி போடுறியோ இந்த பிள்ளையை நான் திருப்பி உன்கிட்டயே கொடுப்பேங்கிறான். கொடுக்கிறது மட்டுமல்ல, ரசூல்மார்களாக உன் பிள்ளை ஆக்குன்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய் விட்டுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், வரலாற்றில் எழுதுகிறார்கள், காலை நேரத்திலே வலது பக்கத்திலே பால் அருந்திய அந்த குழந்தையை அந்த எந்த சூரியன் உதிக்குவதற்கு பின்னால் வலது பக்கத்தில் பால் அருந்தியதோ அந்த சூரியன் மறைவதற்கு முன்னாலே மீண்டும் அந்த தாயை அந்த அரண்மனையில், ஃபிரௌனினுடைய அரண்மனையில் அல்லாஹ் உதிக்க செய்து அந்த அரண்மனையிலே அந்த பிள்ளையை தன் மடியிலே தவிழச் செய்து சூரியன் மறைவதற்கு முன்னாலே இடது பக்கத்தில் பகுதியிலே உள்ள பாலை இந்த மூசா குடித்தார். இன்னா ராத்தூஹி இலைக்கி, உன் பக்கத்துல இந்த மூசாவை கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றினான். நீங்கள் பயப்படாதீர்கள். இது என்ன அர்த்தம், என்ன கிடைக்குது, இதுல என்ன நடக்குதுன்னு ஒன்று விளங்கணும். என்னன்னா, இதே சூரத்துல் கஸஸ்ல நீங்க இப்படி ஒரு பின்னால சூரத்துல் கஸஸ் முடிகிற ஒரு 80 ஆயத்துக்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்றான், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன், எந்த குர்ஆனை உங்களுக்கு அல்லாஹ் விதியாக்கினானோ அந்த ரப்பு லராத்துக இலா மஆத், மீண்டும் மீளும் இடத்திற்கு உங்களை அல்லாஹ் திரும்ப வர செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியே அங்க எந்த ராத்தூஹு இலைக்கின்னு சொல்லி மூசாவின் தாய்க்கு அல்லாஹ் சொன்னானோ, இங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் லராத்துக, உங்களை நான் கொண்டு வருவேங்கிறான். ஒரே சூறால 2 வாக்குறுதி. அதனாலதான் இதை உங்கள்கிட்ட பேசணும்ன்ற ஒரு ஆசை. குர்ஆனை சிந்திக்கணும். குர்ஆன் ஒரு ஹிக்மத், குர்ஆன் ஒரு ஞானம், குர்ஆன் ஒரு அழகான உபதேசம். குர்ஆன் நமக்கு தரக்கூடிய வாழ்வியல் பாடத்தை கொண்டு துன்யாவில் யாருமே தர முடியாது. அப்படிப்பட்டது ஒரு குர்ஆன்.
குர்ஆனை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமக்களை. இது என்னன்னா, எப்போ இந்த சூரா இறங்கிச்சு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு பயணம் போகும்பொழுது வழியில போகும்பொழுதுதான் இந்த சூரா இறங்கி. இந்த சூரா கஸஸ் மக்கியா, மக்காவிலே இறக்கி அருளப்பட்ட சூரா. இந்த வஹி இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியுமா? குகைக்குள்ள இருக்கிறாங்க. யாரோட இருக்கிறாங்க? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கம். என்ன செய்வது? ரசூலுல்லாஹ் உண்மையிலே கவலைப்பட்டு இருக்கிறார்கள். என்ன ஆகுமோ என்ற கவலை இல்லை, எல்லாம் இழந்து செல்கிறோமே, இந்த மார்க்கத்தை எப்படியாவது பாதுகாக்கணுமே என்ற கவலையோடு இருக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொன்னான், மா லன்னுக பிஇஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. என்ன நபியே, 2 பேர் இருக்கிறோம் நினைக்கிறீங்க? அல்லாஹ் மூணாவது ஒருத்தர் இருக்கிறார். லா தஹஸன் இன்னல்லாஹு மஅனா. லா தஹஸன், கவலையே படாதீங்க. இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். எந்த லா தகாஃபி லா தஹஸனி என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய்க்கு அல்லாஹ் சொன்னானோ, அந்த ஆயத்தையே அல்லாஹ் அந்த குகையில தான் இறக்குறான். எப்போ நம்ம மக்காவுக்குள்ள வரப்போறோங்கிற கவலை, எப்போ இந்த மண்ணுக்கு வரப்போறோம், எப்போ இந்த காபாவுக்கு வரப்போறோம், இனி எப்போ வருவோமா? ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க வருவீங்க என்று சொல்லுகிறான். போகும்பொழுதுதான் சுராக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, சுராக்காவுக்கும் ரசூலுல்லாவுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இடைவெளி சாதாரண இடைவெளி. சுராக்கா கொல்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு மனிதர். சையதுனா அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, சுராக்கா ரசூலுக்கு பின்னாடி அமைதியா வந்தாரு. ரசூலுல்லாவுக்கும் சுராக்காவுக்கும் மத்தியில ஒரே ஒரு குதிரை நின்றா எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவுதான் இருந்துச்சு. ஒரு குதிரையை தள்ளி விட்டா கீழே விழுந்துச்சுன்னா எப்படி குத்தி முடிச்சிட முடியுமோ அவ்வளவுதான் இடைவெளி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இப்படி திரும்பின உடனே சுராக்காவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, முஹம்மதே நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, உங்களை கொல்லலாம் தான் வந்தேன், ஆனா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, ஆனா நான் உங்களை விட்டுட்டு போக முடியாது. நான் போற மாதிரி இருந்தா உள்ள இருக்கிற மக்கத்து குஃபார்கள்ட்ட காஃபிர்கிட்ட எதையாவது கொண்டு போகணும், நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பாயிட்டாங்க. ஏன்னா இந்த ஆயத்தெல்லாம் இறங்கிருச்சு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வந்துருச்சு. அல்லாஹ் கவலைப்படாதன்னு சொல்லிட்டான், நான் 3வது ஆளா இருக்கிறேன்னு சொல்லிட்டான், மீண்டும் உன்னை திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்லிட்டான், இனி கிளம்புறது தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இலை சுராக்கா நீ திருப்பி போ, வகுல் லஹும் நீ அவங்கள்ட்ட சொல்லு, சுராக்காவிற்கு கிஸ்ராவுடைய 2 தங்க காப்பை, பதவிக்கு உண்டான பெரும் கிஸ்ராவுடைய காப்பை உனக்கு நான் தருகிறேன் என்பதை நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் போய் சொல்லுனாங்க. ஒண்ணுமே புரியல, கையில ஒண்ணும் இல்ல, ஊர்ல இருக்கிற சொத்தையும் விட்டாச்சு, யாருமே இல்ல, எங்க போறோன்னே தெரியல. எல்லாம் கிளம்பி ஹிஜ்ரத்துக்கு போற நேரத்துல, முஹம்மது நீங்க சொல்றது அந்த பாரசி நாட்டுடைய அரசாங்கத்தில் அமைய பெற்றுள்ள ஆபரணங்களை சொல்லுகிறீங்களான்னு கேட்கிறேன். ஆமா, அதான் உனக்கு கிடைக்கும். நான் என்ன நம்புறது? சையதுனா அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, எழுதுங்க. நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாதா கிதாபுன், இந்த கடிதம் மின் முஹம்மது இப்னு அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதிடம் இருந்து சுராக்காவிற்கு எழுதி கொடுக்கிறேன். இந்த மாதிரி கிஸ்ராவுடைய 2 கவலங்களை உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், அதுவும் வஸ்ஸலாம், சலாமையும் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று எழுதப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுதும் ஹயாத்தா இருக்கும் பொழுது சுராக்கா போய் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னாலும் சுராக்கா இருக்கிறார். அப்ப யாரு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க? சையதுனா அபூபக்கர் சித்திக் ஹலீஃபா. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக்குடைய வஃபாத்துக்கு பின்னாலும் சுராக்கா இருக்கிறார். எல்லாம் விளங்கணும். ரசூலுல்லாஹ் என்ன வாக்குறுதி சலாம் சொல்லி சொன்னாங்களோ அந்த சலாமத்தோட அவரும் ஹயாத்தோட இருக்கிறாரு. சையதுனா ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப இருக்கிறாங்க. இப்ப சுராக்கா இருக்கிறாரு. இப்போ சுராக்காவுடைய வயசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப வயது, ஃபுல்லா வெண்மையான முடி, கூன் விழுந்துருச்சு, கையில ஒரு அசா. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேடையில ஏறுறாங்க. எந்த மெம்பரில் ரசூலுல்லாஹ் மதீனாவிலே ஏறி குதுவா செய்வார்களோ அந்த மெம்பரில் ஏறி நின்று சையதுனா உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் ஒரு கடிதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அந்த கடிதம் சம்பந்தமாக உங்களிடம் பேச வேண்டும், சுராக்கா இந்த ஊர்ல எங்க இருந்தாலும் கொண்டு வாருங்கள் என்று வரவழைக்கப்படுகிறார். சுராக்கா எல்லோராலும் அரவணைக்கப்பட்டு தூக்கி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு பக்கத்துல உட்கார வச்சார். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, ஹாதஹ சுராக்கா, சுராக்கா இதோ இருக்கிறார். சுராக்காவிற்கு சொல்லுகிறார்கள், அஅதினி கிதாப யௌம ஹிஜ்ரா. சுராக்கா பார்த்து, உங்களால முடிஞ்சா
உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்கிற ரசூல்லா உங்களுக்கு கொடுத்தாங்களா ஒரு லெட்டரு ஹிஜ்ரத்திலிருந்து வரும்போது, அதை என்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. சுராக்காவும் ஆள் அனுப்பி தன்னோடு இருந்த லெட்டரை எடுத்து கொண்டு வந்து உமர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த லெட்டரை இப்படி காட்டுறாங்க. நல்லா யோசிக்கு, எப்போ நடந்த வரலாற்றினுடைய ஒரு துணுக்கு, ஒரு சின்ன விஷயம், ரசூலுடைய பொருளை எப்படி பாதுகாத்திருக்கிறார் ஒரு மனிதர் என்பதையும் யோசிக்கணும். அந்த லெட்டர் கையில வரும் பொழுது சதக ஹாதி சாஹிபு ஹாதிஹில் மகாம், உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எந்த மெம்பர்ல நான் நிக்கிறனோ இந்த மெம்பருடைய ரசூல் இன்று உண்மை சொல்லிவிட்டார். எல்லோரும் பாருங்கள், இதோ பாரிசை நான் வெற்றி பெற்று வந்து விட்டேன். இங்க இருக்கிற அனைத்தும் கிஸ்ராவுடைய 2 வலயமும் சுராக்காவுக்கு ரசூல் வாக்குறுதி கொடுத்ததை போன்று இன்று ஒப்படைக்கப்படுகிறது என்று அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. பெருமக்களே, சுப்ஹானல்லாஹ். சுராக்கா அதை வாங்கி கொண்டு அழு என்று அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், நீங்கள் சொன்ன வார்த்தை நடந்து விட்டதே யா ரசூலல்லாஹ் என்று அழுது புலம்பினார்கள். பெருமக்களே, அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சுராக்காவினுடைய மஷ்வராவும் மக்காவிற்குள் நுழைகிறார்கள். மக்காவுல ஒரு பெரிய இது நடக்குது. இப்ப மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க. அல்லாஹ் சொன்னா இல்லையா, இந்த ராத்தூகையிலே உங்களை மீண்டும் இந்த மக்காவுக்குள் நுழைக்க வைப்பேன் நான் அல்லாஹ். மக்காவுக்கு சலாமத்தோட ரசூலுல்லாஹ் உள்ள வர்றாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு சின்ன மலைக்கு மேல அபூ சுஃபியான் ரெண்டு பக்கத்துலயும் வாள், இப்படி ஒரு வாள் இப்படி ஒரு வாள், துடிக்கிறான். உள்ள வரட்டும், காலை வைக்கட்டும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பயப்படவே இல்லை. வாங்க பாத்துக்கலாம். ஏன்னா அபூ சுஃபியான் குறைஷிகளுடைய தலைவர். எல்லாரும் முடிஞ்சு. அபூ சுஃபியான் ஹயாத்தோட இருக்கிறான். அபூ ஜஹல் போயாச்சு, அபூ லஹப் போயாச்சு, எல்லாம் முடிஞ்சு. அபூ சுஃபியான் இருக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத், அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். உள்ளே வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய தூர நோக்கு சிந்தனை, யாரும் பதறக்கூடாது. அவரை பார்த்துட்டு அவர் நம்மளை கொன்றுவாரு, நீங்க யாரும் போயிடலாம் கூடாது. நேரா உள்ள வந்தாங்க ரசூலுல்லாஹ். அபூ சுஃபியான் காதல விழற மாதிரியே சொன்னாங்க, மன் தகல ஹாதல் மஸ்ஜித் ஃபகத ஆமன், யார் இந்த கஅபாவிலே நுழைகிறார்களோ அவர்கள் நிம்மதி பெறுவார்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து சொன்ன வார்த்தை, மன் தகல ஃபி ஹாதல் பாப் பைத்து அபூ சுஃபியான் தார அபூ சுஃபியான், அபூ சுஃபியான் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்களும் நிம்மதி பெறுவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்கன்னா, அபூ சுஃபியானோட யாரும் பகைமை வச்சுக்காதீங்க, அவர் பயப்பட வேண்டாம், இவ்வளவு பெரிய பட்டாளத்தோட மக்காவுக்குள் முஸ்லிம்கள் வந்து விட்டார்கள் என்று அச்சம் கொள்ள வேண்டாம் என்றவுடன் ஏந்திய வாள் அப்படியே கீழே இறங்கிச்சு. அப்படியே அப்பாஸ்ட வந்தாங்க. என்னப்பா, என்னையும் மன்னிச்சிருவாரப்பா, நான் உங்க முஸ்லிம்களெல்லாம் கொண்டிருக்கிறேனப்பா, ஏகப்பட்ட களவுகள் நடந்திருக்கப்பா, நான் நிறைய முடிச்சு, நீ நிம்மதி பெற்றுட்டா, உன்னையும் மன்னிச்சிருவார். ஹம்சாவை குத்திய ஹிந்தாவே மன்னித்த மனம் அது சாதாரண மனம் அல்ல. அபூ சுஃபியான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டார். பெருமக்களை, இந்த அத்துணை சம்பவங்களும் இதற்குரிய இருக்கக்கூடிய இந்த ஓதப்பட்ட சூரத்துல் கஸஸினுடைய ஆயத்துகள் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான நுணுக்கம். நாம் பெற்ற பாடம் என்ன தெரியுமா? தைரியமாக இறைவனுடைய வாக்குறுதி என்று குர்ஆனில் எங்கெல்லாம் உங்களுக்கு ஹுத்பா உபதேசம் செய்யப்படுகிறதோ இதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். எந்த இழப்பும் நிச்சயமாக வரது. அன்றைய நேரத்தில் உள்ள டெம்பரரி இழப்பாக இருக்கும், ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற அடுத்து அது நிரந்தரமான லாபமாக இருக்கும். அதற்கான பெரும் உதாரணம் தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூசாவையும் மூசாவின் தாயை பற்றிய செய்தியை அல்லாஹ் சொன்ன ஆயத்துகளும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த கஸஸை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அந்த குகையிலே அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியும், அதற்கு பின்னால் மக்காவிற்கு நுழைந்து இன்றும் முஸ்லிம்கள் மக்காவிற்கு போயிட்டு வரக்கூடிய பெரும் அற்புதமான வாக்குறுதியும் அதற்கெல்லாம் பெரும் சான்று. அத்தகைய வாக்குறுதிகளை எல்லாம் நாம் நிறைவேற்றி நாம் நம்பி அல்லாஹ்வின் மீது மேலும் ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் கல்வை ஆக்கி அருள் புரிவானாக. இறைவன் எந்த வாக்குறுதிகளை எல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கிறானோ அத்தகைய சலாமத்தையும் இந்த துன்யாவில் பெற்று நாளை மறுமையிலே ஜன்னத்து அதுன் என்கின்ற சொர்க்கத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி